ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸில் டேஸ்டான வெஜ் சாதம் செய்கிறதுக்கு குக்கரில் ஆயில் விட்டு ஆயில் சூடான பிறகு ஸ்பைசஸ், வெங்காயம், முந்திரி பருப்புகள், கட் பண்ண தக்காளிகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது குயிக்காக வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்குவத்தில் கட் பண்ண காய்களை சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா இலைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரை நல்லா வதக்கிக்கலாம். 1க்கு 2 பக்குவத்தில் தண்ணிகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஊற வைத்த அரிசிகளை தண்ணிகளை இருத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை லாக் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டுக்கலாம். டேஸ்டான வெஜ் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.